அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. திரு சார் எங்க போனாரு சார்? வினோ இத வந்துட்டேன். ஓகே ஓகே சார். ஹாய் வினோ, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சாரி வினோ, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே சார். நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி வினோ, இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்? சார் இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போனதும் அவங்க டீலிங் என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் ரத்னம் சார்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டீலிங்ல சைன் பண்ணணும் சார். ஓ ஓகே வினோ. சரி ஓகே, கிளம்பலாமா? ஓகே சார். சார் கீழே ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டு கிளம்பலாம் வினோ. ஓகே சார். வினோ, டேபிள்ல ஃபைல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சரி சார். வினோ. சார் வினோ, நேத்து ஒரு பொண்ணு லெட்டர் கொடுத்தான்னு நீ கூட என் ஃபைல்ல வச்சிருந்தியே. ஆமா சார். லெட்டர் படிச்சீங்களா? யார் அந்த பொண்ணு? ஊட்டியில உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனா அந்த பொண்ணு தெரிஞ்சவங்களான்னு தெரியல வினோ. என்ன சார் சொல்றீங்க? ஆமா வினோ, அந்த பொண்ணு எனக்கு தேங்க்ஸ் சொல்லி லெட்டர் எழுதியிருக்கா. ஆனா நான் என்ன பண்ணேன், எதுக்காக தேங்க்ஸ், அப்புறம் அந்த பொண்ணோட பேரு எதுவுமே சொல்லல. ஓ அப்படியா? ஆமா வினோ, ஆனா கடைசியா இப்படிக்குன்னு போட்டு உங்களால் வாசம் செய்பவள்னு போட்டிருந்தா. ஓ உங்களால் வாசம் செய்பவள். சார் அப்படின்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காப்பாத்தின பொண்ணாதான் இருக்கும். எப்படி வினோ சொல்ற? சார் உங்களால் வாசம் செய்பவள்னா உங்களால் தான் அவங்க வாழ்றாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தி அவங்களதான் சார் இருக்கும். ஓ அப்படி சொல்றியா வினோ? கரெக்ட் தான், எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா நான் இங்க ஊட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் இன்னும் மீட் பண்ணவும் இல்ல, பேசவும் இல்ல. அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்களாதான் இருக்கும். வினோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன சார்? இல்ல வினோ, அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ் எதுன்னு தெரியுமா? தெரியும் சார். நீ அந்த காலேஜ் நம்பர் இருந்தா போன் பண்ணி அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிக்க முடியுமா? சரி சார், இதோ 10 நிமிஷம் விசாரிச்சு சொல்றேன். என்ன வினோ சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வினோ இல்ல சார், உங்களுக்கு அந்த பொண்ணை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கே, அதான் சார் அந்த லெட்டரோட பவரை நினைச்சு சிரிச்சேன். ஏய் வினோ, உண்மைதான். அந்த லெட்டரோட பவர் தான் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்தது. சரி சரி, ரொம்ப யோசிக்காத. இந்த அளவுக்கு எழுதி தேங்க்ஸ் சொன்ன பொண்ண நேர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஓகே சார். வினோ ஓகே சார். சரி, என்ன எதை விசாரிச்சு சொல்லுங்க. இதோ 5 இல்ல 10 மினிட்ஸ். வாங்க சார், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். சரி வினோ. ஹலோ சுப்பிரமணி, நான் சக்கரவர்த்தி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். சுப்பிரமணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், என்ன சார் செய்யணும்? சுப்பிரமணி, ஒரு பொண்ணு பேர், அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்றேன். அந்த பொண்ணோட டீடைல்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணணும். சுப்பிரமணி, அந்த பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி. எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கோ, யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத. உன் மேல முழு நம்பிக்கை இருக்கறனால தான் இதை உன்கிட்ட நான் கொடுக்குறேன். உன்னால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? ஷூர் சார். நீங்க அந்த பொண்ணு பேர் அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. நாளைக்குள்ள எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே சுப்பிரமணி, நான் இப்பவே சென்ட் பண்றேன். சுப்பிரமணி, திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி. அதனால கலெக்ட் பண்ண விஷயத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம என்கிட்ட மட்டும் சொல்லு. ஓகே? ஓகே சார், கண்டிப்பா. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சார்? நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண சொல்றீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும். நான் நாளைக்கு இந்நேரம் உங்களுக்கு எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணி சொல்லிடுறேன் சார். ஓகே சுப்பிரமணி, வச்சிடுறேன். ஓகே சார். சிவானி, நீ ஏதோ பிரச்சனையில இருக்க. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நிம்மதியா இருக்க வைக்கிறதுக்காக தான் உன்னை பத்தின டீட்டெயிலா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சாரி சிவானி, இதை உன்கிட்ட சொல்லாம செய்யறது தப்பு தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன்னை பத்தின விஷயம் சொல்றதா இருந்தா நீ உடனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்ப. நீ சொல்லலங்க முதலே தெரியுது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு நீ. என் பையன் கூட நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாம. என் பையனுக்காக நான் இதை கூட செய்யலாட்டி எப்படி? டேய் மவனே, உன்கிட்ட கூட கேட்காம இதை நான் செய்யறேன், கோச்சிக்காதடா. அப்பா கரெக்டா எல்லாத்தையும் செய்வேன், ஓகேவா? ஒர்க் பண்ணவே மனசே இல்ல. இன்னைக்கு அந்த மாடு வந்து எவ்வளவு பேச்சு பேசிட்டான். இவனெல்லாம் நான் சும்மா விட்டு வச்சேன்ல, அதனாலதான். டேய், எங்க அப்பா யார் தெரியுமா? டிஎஸ்பி சக்கரவர்த்தி. ராமோட அப்பா போலீஸா? ஆனா போலீஸ்னு தெரிஞ்சதும் அந்த மாடு அடுத்த செகண்டே ஓடிச்சு. இவனுக்குலாம் இந்த மாதிரி ஆள் தான் சரி. அடிக்க கை ஓங்கினான்ல, எத்தனை நாள் நீ என்ன அடிச்சிருப்ப. இன்னைக்கு சேர்த்து மாத்து கொடுத்தாரா, நீ இன்னும் கஷ்டப்படுவாடா. யார நம்புறது எதை நம்புறதுன்னு எதுவுமே தெரியாம தனியா வந்த எனக்கு ராம்
நம்பிக்கையா இல்லாட்டி நம்ப வச்சு ஏமாத்துவானா ஆனா அவங்க அப்பாவை பார்த்தா அப்படி தெரியல. போலீஸா இருந்துகிட்டு மகனுக்காக எவ்வளவு ஜாலியா பேசுறாங்க. கண்டிப்பா அவங்க தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ராம் என்ன பைக்ல கூட்டிட்டு வரும்போதுலயும் எவ்வளவு நீட்டா நடந்துக்கிட்டான். அது மாதிரி இனிமேல் எனக்கு பிடிக்காததா பேச மாட்டேன்னு சொன்னான். அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. ஏன் இங்க கூட வரல. எனக்காக ராமு அப்பாவும் உதவி செய்வாங்களா? சிவானி அந்த ஃபைல் எடு. சிவானி, ஏய் சிவானி. டிம்பிள், என்ன கவனத்துல இருக்க? ஃபைல் எடுத்து என்கிட்ட ஷேர் பண்ணு. ஓகே டிம்பிள். வரது ராமா. பேபி, ஹாய் பேபி. ஹாய் டிம்பிள், ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? ஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஓ எஸ் பேபி, இன்னும் கொஞ்சம் தான். சிவானி கிட்ட இருக்கிற ஃபைலோட முடிஞ்சது. ஓ ஓகே ஓகே. டிம்பிள், சிவானி எப்படி ஓகேவா? ஒர்க்கெல்லாம் ஃபாஸ்டா போகுதா? நோ பேபி, மார்னிங் வந்ததுல இருந்தே செம் அப்செட். ஏய் அப்செட்டா? எஸ் பேபி, கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறா. ஒர்க் ரொம்ப ஸ்லோ. அடி பாவி, இப்படி போட்டு கொடுக்கறியடி. சிவானி. சார். ஆ சொல்லு ராம். என்னாச்சு? என்ன அப்செட்? அதெல்லாம் ஒண்ணுலே, நான் நார்மலா தான் இருக்கேன். அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒர்க் பார்க்க முடியல, இல்ல ஏதாவது தலைவலியா இருக்கு, இல்ல மனசு ஏதாவது குழப்பத்துல இருக்குன்னா ஃப்ரீயா விடுங்க. உங்க வேலையை சேர்த்து நாங்க பாத்துக்குவோம். நீங்க போய் தாராளமா ரெஸ்ட் எடுக்கலாம். இல்ல இல்ல, நம்ம ஆபீஸ்ல எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. ஜாலியா ஒர்க் பண்ணலாம். பேபி சொல்லு டிம்பிள். இந்த ஜாலிலாம் இவகிட்ட கிடையவே கிடையாது. எப்ப பாரு அதே மூஞ்சிதான். சிரிக்க கூட மாட்டேங்கிறா பேபி. நாம கூப்பிட்டு பேசினா அந்த பதில் தான் வருது. எனக்கு என்னமோ நம்ம ஆபீஸ்க்கு இந்த பொண்ணு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லையா? அடியே ஏன் டிம்பிள் அப்படி சொல்ற? பேபி நம்மள மாதிரி கலகலப்பா இருக்க மாட்டேங்கிறா. வேஸ்ட் பேபி. கொஞ்ச நாள் வச்சு பாரு, ட்ரைனிங் மாதிரி. செட் ஆகலையா கழட்டி விட்டுரு. ஓகே டிம்பிள். ஓகேவா? பேபி. சொல்லு டிம்பிள். பேபி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இதத்தானடி டெய்லி சொல்ற. அவனும் பல்ல காமிச்சிட்டு கேட்பான். ஆள்களை பாரு. இதுகளை பார்த்துட்டு இருந்தோம் டென்ஷன் தான் ஆகும். நாம இதுக்கு இவங்களை பார்க்கணும். நாம நம்ம வேலையை பார்க்கலாம். இனி என்ன பேசினாலும் திரும்பி பார்க்கவே கூடாது. சிவானி, உன்னோட ஒர்க் என்ன, அதை மட்டும் பாரு. டிம்பிள், நிஜமாவா? ஆமா பேபி. இந்த நார்மல் ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனா? ஐயோ சூப்பரா இருக்க பேபி. ஓகே டிம்பிள், எப்பவும் ஆபீஸ் ட்ரெஸ்ல ரொம்ப டிப் டாப்பா வருவேனா? இன்னைக்கு கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டுமே தான் இந்த ட்ரெஸ்ல. எங்க யாருக்காக இப்படி வந்தேனோ அவங்களே கண்டுக்கல. ஏய் பேபி, நீ எனக்காக தானே இப்படி வந்த? உண்மையை சொல்லு. ஆமா டிம்பிள், உனக்காக தான். சரி ஓகே, கவனமா ஒர்க்க பாரு. நான் கிளம்புறேன். ஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா எடுத்துட்டு ரூம்க்கு வா. ஓகே பேபி. ரூம்ல வச்சு தனியா பேசலாம். நீ ரூம்க்கு போனா தானே தனியா பேசுவ. நான் உன்னை போக விட்டுருவேன். பாத்துக்கிறேன். பேசலாம். இப்போ ஒர்க் பாரு. பாரு, கொஞ்ச நாளும் கண்டுக்காம வேலை பாக்குறான் சின்சியரா. இவ வீட்டுக்கெல்லாம் போயிருக்கு. எதுக்காக வந்த ராம் அந்த பிரச்சனையில இருந்து என்ன கரெக்டா காப்பாத்துன. தேங்க்ஸ் கூட சொல்ல வேண்டாம். அவளோட பிரச்சனை என்னங்கறதாவது சொல்ல வேண்டாமா? எப்படி இருக்கா பாரு. இரு உன்னை கண்டுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இனி கண்டுக்க மாட்டேன். நீ ஏன் என்ன பண்றேன்னு பாக்குறேன். என்ன பண்றா இன்னும் நின்னுட்டு? ஐயோ ரெண்டும் பேசாம வேற ஏதாவது? ஒண்ணு இல்லையா? என்ன? ஒண்ணு இல்ல. இல்ல இப்ப டக்குன்னு பார்த்த. ஒண்ணு இல்லையே. நிஜமா ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்ல, நத்திங். ஓகே, ஒர்க்க பாரு. ஐயோ அசிங்கப்பட்டியே சிவானி. நம்மளையே பாப்பான்னு எதிர்பார்க்கல. சரிங்கப்பா. இல்லப்பா, இனிமேல் தான் கம்பெனிக்கு கிளம்ப போறேன். டேய் திரு, பரவாயில்லடா, ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. அது மாதிரி நீ இந்த கம்பெனியை அப்ரோச் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஓ அப்படியாப்பா? ஆமாண்டா. சரி, எப்படியோ போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்ட. 15 நாள்ல முடிக்க வேண்டியதை 5 நாள்ல முடிச்சிட்ட. ஆமாப்பா,
சரிடா. வேலை முடிஞ்சதும் நீ உடனே வரணும்னு அவசியம் இல்ல. இவ்வளவு நாள் ஊட்டியை சுத்தி பார்க்காம வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த. 2-3 நாள் ஊட்டியை நல்லா சுத்தி பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி வா. அப்பா. திரு, நான் சொல்றத செய். சரிங்கப்பா. சரிடா. இன்னைக்கு கம்பெனிக்கு போனதும் எனக்கு கால் பண்ணு. ஓகேப்பா, இதோ கிளம்பிட்டேன். 1/2 hourல போயிடலாம். சரிடா சரிடா. சரிங்கப்பா, வச்சிட்டுமா? வச்சிடுறா, கவனமா இரு. சரிங்கப்பா. 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்து ஊட்டியை சுத்தி பார்க்கவான். கூட யாராவது இருந்தா கம்பெனிக்கு நல்லா இருக்கும். ஒத்தையில நான் என்னத்த சுத்தி பார்க்க. சரி, ஓகே, பாப்போம். திரு சார். வினோ, கிளம்பலாமா? கிளம்பலாம் சார். சார் சொல்லு வினோ. காலேஜ்ல விசாரிச்சேன் சார். ஓ அப்படியா? அந்த பொண்ணு பேர் என்ன? என்ன வினோ? ஒண்ணு இல்ல சார். சார், அந்த பொண்ணு பேரை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. என்னது, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சார், நம்ம ரத்னம் சாரோட உத்தரவு. அப்பாவா? ஆமா சார், இந்த மாதிரி விஷயத்துல அந்த பொண்ணோட பேர் யார் கேட்டாலும் சொல்லாதீங்க. ஏன் நானே கேட்டாலும் சொல்லாதீங்க. இது அப்படியே விட்டுருங்க, மறந்துருங்க. அந்த பொண்ணையும் மறக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஓ, அதனால கால் பண்ணி பேசினேன் சார். அந்த பொண்ணை பத்தி எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, எனக்கே எப்படியா? ஆமா சார். சார், ஆனா நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது, பேசுனது, எல்லா டீட்டெயிலும் சொன்னேன். அதுக்கு அவங்க அந்த பொண்ணை பத்தி எந்த டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்களை பத்தி வேணா அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன், அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தா பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஐயோ, அப்படியா? ஆமா சார். சரி, ஓகே வினோ. சரி வாங்க, நமக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு, போலாம். சரிங்க சார். சார் சொல்லு வினோ. இல்ல, நீங்க அந்த பொண்ணை கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு இன்னையோட ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சது. அடுத்து வேணா ஒரு 2 or 3 days இங்க இருந்து ஏதாவது ட்ரை பண்ணலாம் சார். உங்களுக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருந்தா. சரிதான், அப்பா இதைத்தானே இப்ப சொன்னாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? வினோ, அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைன்னுலாம் சொல்லல. நமக்காக மெனக்கட்டி இப்படி எல்லாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. அதான் பார்த்தா கொஞ்சம் பேசிட்டு அப்படியே அவங்கள சேஃபா இருங்கன்னு சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆமா ஆமா சார், உங்களால் வாசம் செய்பவள்னு போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கள பாக்குறதானே சரி. வினோ, ஓகே சார், உங்களுக்கு ஓகேனா 2 or 3 days தேடலாம். தேடலாம் தேடலாம். இப்ப வாங்க, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஓகே சார். வேணி, வேணி. அம்மா, இப்ப எப்படி இருக்கு? என்ன அப்படிதாம்மா இருக்கு? கஷாயம் குடிச்சும் கேட்கலையா? இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. மா, உடம்பெல்லாம் இன்னும் கொதிக்குதுமா. ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியலையே. அடியே, யோசிக்காதடி, வா டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, எவ்வளவு தூரம்? என்னால சத்தியமா முடியாதுமா. நம்ம அண்ணத்தாய் கிட்ட சொல்றேன். அவங்க மகன்கிட்ட சொல்லி வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. மா, பேசாம இருமா. அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. பிறகு என்னடி பண்ண முடியும்? இப்படியே வச்சிட்டு இருக்க முடியுமா? இந்த மனுஷனுக்கு அறிவு இருக்காடி? வீட்டுல என்ன நிலைமை, என்ன பண்றாங்க, ஏதாவது பாக்குறாரா? காலையில விடிஞ்சதும் எந்திரிச்சு போறவரு அடைஞ்ச உடனே வந்து தொலைறாரு. வர்றதும் வராரு, அவரா வராரா? என்ன நேரம் ஓடி? இந்த மனுஷனை கட்டிட்டு நான் தான் கஷ்டப்படுறேனா? இந்த மனுஷனுக்கு பிறந்துட்டு நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. மா, இது எத்தனை தடவை சொல்லுவ? விடுமா, நீ போ. நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு எந்திக்கிறேன். ஐயோ, காய்ச்சல் குறையவே இல்லையடி. மா, நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போ. நானும் இன்னைக்கு வேலைக்கு போல, நீயும் போலாட்டி ஒரு நாள் சம்பளம் போயிடுமா? நம்ம பொழப்பு இப்படி போயிடுச்சுலடி. ஒரு நாள் சம்பளம் போயிடுமே நினைச்சு வேலை பார்த்து பார்த்து இப்படி தாண்டி உடம்புக்கு முடியாம போய் அத பாக்குற கூட வக்கு இல்லாம போகுது பாரு. மணி என்ன நினைச்சு கவலைப்படாத. தூங்கி எந்திரிச்சா சரியா போவோம். சாயங்காலம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா என்னால நடக்க முடிஞ்சா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேம்மா. என்ன மாடி, இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. பாக்கியம், அடியே பாக்கியம், எங்கடி இருக்க? எடி, இந்த மனுஷன் வாரான்னு நினைக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு சொல்றேன், கூட்டிட்டு போனா சரின்னு போயிட்டு வந்துரு. அம்மா, அப்பா கூடயா? வேற என்னடி பண்ண? அடியே, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். வாங்கங்க, இங்கதான் இருக்கேன். இங்க இருக்கேன்னு சொல்றதுக்கே இவ்வளவு நேரமா? போ, என்ன சோறு பொங்கிருக்கியா? ரெஸ்ட் வா, போ. யோ, சோறெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இங்க பாருவோம் அவளை, உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்கா. நடக்க முடியலங்கிறாயா? நடக்க முடிஞ்சா மெதுவா நான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்துருவேன். துப்பற எழுந்திருக்கவே முடியலன்னு படுத்திருக்கா. போயா, அவளை எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வாவே. ஏய், என்னடி என்ன பேசுற? உனக்கு வீட்டுல வேற என்ன வேலை? வீட்டுக்கு வந்ததும் வராதுமா என்ன போய் நொய்யன்னு சொல்லிக்கிட்டு போ. சோத்த எடுத்து வை திங்க. நீ அவளை கூட்டிட்டு போ. யோ, அவன் நடக்க முடியலன்னு. நிறுத்துறியா? இதுக்குதான் நான் வீட்டுக்கே வர்றதில்ல. எப்ப பாரு நொய்யன்னு வழிவிடன்ட்டு. எனக்கு சோறு போட்டு திங்க தெரியும். உன் மவளை கூட்டிட்டு போ.
யோ யோ மனுஷா, நம்ம பிள்ளையா கொஞ்சம் கூட பாசம் எதுவுமே இல்லாம பேசிட்டு போற. பாக்குறதுக்கு தான் நீ இருக்கேல, போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவளை பாத்துக்கிறேன். யோ ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். மா விடுமா, அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எதுக்கு தேவையில்லாம பேச்சு கொடுக்க. நீ வயக்காட்டுக்கு வேலைக்கு போமா, தூங்கி எழுந்தா சரியா போகும். சரிடி, இப்படி விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. நான் அண்ணத்தாய் கிட்ட சொல்லிட்டு போறேன், அவங்க வந்து உன்னை பாத்துக்குவாங்க. எனக்கு ஒரு நாள் கூலி வாங்கினாதான் திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு நானும் செலவுக்கு ஆகும். பார்த்து இருந்துக்கவே இல்ல. நான் இருந்துக்கிறேம்மா. அந்த மனுஷன் தின்னுட்டு அது வாட்டுக்கு போட்டோம். நீ கண்ணை மூடி படுத்துரு. எதுவும் பேச்சு கொடுத்தாலும் காது கேட்காத மாதிரி இரு, புரியுதா? சரிம்மா. சரிடி, நான் கிளம்புறேன். பிள்ளைய விட்டுட்டு போகவே மனசில்ல. இருந்தாலும் நான் இன்னைக்கு போல. இன்னைக்கு கூலி போயிடும். ஒரு நாள் கூலி போயிட்டாலே சமாளிக்கிறது கஷ்டம். சரி, அண்ணா தாய் கிட்ட சொல்லிட்டு போவோம். பாய்டி. வாசுகி, நீ கிளம்பலையா? இதோ அவ்வளவுதான்டி, கிளம்பிட்டோம். ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய்டி. ஓ சரி வாடி, நாமளும் கிளம்பலாம். ஆமாடி, இவங்களாம் காலேஜ் பஸ்ல கிளம்புறவங்க. ஃபாஸ்டா கிளம்பி போயிடுறாங்க. நாமலாம் பாத்தியா, பக்கத்திலே ஹாஸ்டல்ல தங்கியிருக்கோன்னு மெதுவா நடந்து போற மாதிரி இருக்கு. என்னடி பண்ண, நம்ம டிபார்ட்மெண்ட்ல நாம மட்டும்தான் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கோம். மிச்சம் எல்லாருமே உள்ளூர் தான். ஆமாண்டி, சரிவா கிளம்பலாம். வாசுகி. மேம், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்காக ஒருத்தர் வந்தாரே, அதாமா ரத்னமன் கம்பெனியோட பையன். ஆமா மேம். அவரோட பிஏன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணாரு. உன்னை பத்தின டீட்டெயில் எல்லாம் கேட்டாரு. மேம், என்ன பத்தியா? ஆமாமா. என்ன மேம்? வாசுகி, பயப்படாதம்மா, நான் எதுவும் சொல்லல. ஏன்னா ரத்னம் சாரே உன்னை பத்தி டீட்டெயில் யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது, என்கிட்டயே அந்த பொண்ணு பேரை கூட சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. ஏன்னா எந்த விதத்திலையும் உன் பேர் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்காக நீ என்ன படிக்கிற, உன் பேர் என்ன, எதுவுமே நான் ஷேர் பண்ணலாமா? ஓ அப்படியா மேம், தேங்க்ஸ் மேம். ஓகேம்மா, இது எங்களால நடந்த தப்பு, நாங்க தானே அதை சரி பண்ணணும். வாசுகி, நீ ஏதாவது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேனா, அவங்க விசிட்டிங் கார்டு நம்ம கிட்ட இருக்கு, நீ கால் பண்ணி கூட பேசு, நீ விருப்பப்பட்டா. இல்லாட்டி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. ஓகே மேம். சரிங்கம்மா, கிளம்புங்க. ஓகே மேம். காயு, ஏய், நீ நேத்து லெட்டர் எழுதுனது வேலை பார்த்திருக்கு போல. ஆமாண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என் காயு, திருதா என்ன பத்தி கேட்க சொல்லிருப்பாரா? இருக்கலாம். காயு, என்னடி, விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு போய் இந்த நம்பருக்கு கால் பண்ணணுமா? கால் பண்ணலாம், ஆனா அவர் ரத்னம் சார் எடுத்துட்டா, இல்லாட்டி வேற யாரும் கால் அட்டன் பண்ணா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? தெரியலையே. சரி ஓகே, விடு. நீ எப்படியும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்ச, அதை லெட்டர் மூலமா சொல்லியாச்சு. இனி என்ன, அப்படியே தூக்கி தூர போடு. அது என்னடி, என்ன யோசிக்கிற? நான் சொல்லவா என்ன யோசிக்கிறான்னு? நீயா? ஆமா, நீ எதுக்குடா இங்க வந்த? இங்க பாரா, நீ தான் இங்க கூட பேச மாட்டே வைக்க மாட்டே நேத்தே சொன்னேல. எல்லாரும் முன்னே எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேல, இப்போ எதுக்குடா இங்க வந்திருக்க? ஏய், நிறுத்து. இப்ப எங்க அப்பா சொன்ன காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். ஆனா என்ன அடிச்ச உடனே நான் சும்மா விட மாட்டேன். இப்ப இந்த காலேஜ்ல வச்சு எங்க அப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலேஜ்ல இருந்து படிச்சு நீ வெளியே போகாமையா போவ? அப்ப இல்ல உங்க ஊருக்கே வந்து கூட உங்களை பழி வாங்குவேன். இந்த செல்வா நினைச்சதை முடிப்பேன். ஏய், ரொம்ப பேசாத. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏய், நிறுத்துறியா? கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்க. அதான் கடைசி நேரத்துல அந்த ரத்னத்தோட மவன் வந்து உன்னை காப்பாத்திருக்கான். எங்க அப்பா சொன்னாரு, எங்க கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு அந்த ரத்தனம் தான் காரணமா. அந்த நன்றிக்காகவாது பேசாம இருடான்ட்டாரு. எங்க அப்பா பேச்ச மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா நான் சும்மாவும் விட மாட்டேன். டேய், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, போடா. அதுக்காக உனக்கெல்லாம் பயந்துலாம் இருக்க முடியாது. நீ எப்படி பயப்படுவ? இதோ ஒருத்தன் உன்னை காப்பாத்திட்டானதும் அவனை பார்க்கணும், பேசணும், பழகணும்னு நினைக்கிற. ஏய், அப்படித்தானே நினைக்கிற? உன்னை பார்த்ததும் அவன் என்ன சும்மா இருப்பானா? நீ உருகி பேசுறதுல அவனும் பிடிச்சிருக்கும்பா. எப்படியோ என்னால அவனை கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுவ. டேய், இதுக்கு மேல பேசுன? ஏய், நிறுத்துறியா? நீ கோபப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. கேள்விப்பட்டேன்டி, நீ லெட்டர் எழுதுனதும் அவன் போன் போட்டு உன்னை விசாரிச்சதும்
இப்ப பாரு, அடுத்த நிமிஷமே நீ அவனை போய் பாக்குறதுக்கு நிப்ப. உன் பேச்சுலயும் உன் அழகுலயும் மயங்காதவன் எவன் இருப்பான்? எனிவே, என்னால உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அவன் எப்படிப்பட்டவன தெரியாது, ஆனா அவங்க வீட்டுல செட்டில் ஆயிட்ட. காசு பணத்துக்கு கஷ்டம் இல்லடி, ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இங்க பாரு, அந்த டைம்ல எல்லாம் என்ன மறந்துடாத. என்னாலதான் உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோ. டேய் டேய் நிறுத்துடா. உன்னோட புத்தியை நீயே வச்சுக்கோ. எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு. உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஆமாண்டா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணதான் செய்வேன். நம்மள மாதிரி ஆளுக சீண்டுனா அட்டிக்கிறது, அவங்கள மாதிரி ஆளுக நல்லது செஞ்சா உடனே லவ்ங்கிற பேர்ல போய் விழுகிறது. கேட்டா நாங்க கெட்டவங்க, அவங்க நல்லவங்க. என்ன லாஜிக்கோ? டேய் டேய், எல்லாம் லாஜிக் தான்டா. நீ சொல்றது உண்மைதான். நீ கெட்டவன், அவன் நல்லவன். பாத்தியா, அப்படி நான் சொன்னதானே நடக்கும். நடக்குது நடக்கல, அது எங்க பிரியம். நீ எதுவும் பேசாத, கிளம்பி போ. பாக்குறேன்டி, பாக்குறேன். என்னதான் பண்றீங்க நானும் பாக்குறேன். போடா. சீ, திமிர் பிடிச்சவன் எப்படி பேசுறான் பாரு. நம்மளெல்லாம் ரொம்ப சீப்பா நினைச்சிட்டான்ல. காயு, ஆமாடி, இவங்களெல்லாம் நினைச்சா ஆத்திரம் தான் வரும். இவன் பேசுறத மைண்ட்ல வச்சுக்காத. சரி வா, நம்ம ரூமுக்கு போலாம். ரூமுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப பாக்குறத பத்தி யோசிப்போம். வாடி போலாம். சரிடி. காயு, நானும் அதைத்தான் நினைச்சேன். நான் நினைச்சது அப்பனா தப்பா? என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினா அது ஏன் அவனுக்கே சொந்தமாக கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவன் வசதி, பணம், அது இதுன்னு நான் அதெல்லாம் நினைக்கவே இல்ல. திருவோட நல்ல மனசை மட்டும் தான் நினைச்சேன். தப்புதான், நான் அப்படி நினைச்சிருக்க கூடாது. வாசு, என்னடி? ஒன்னில காயு, வா போலாம். வள்ளியக்கா, வள்ளியக்கா. சுபா, என்ன? வள்ளியக்கா எங்க? எனக்கு தெரியாது, வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, போய் பாத்துக்கோ. சரிதான். சரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்ன என்ன வேணும்? தண்ணி கொஞ்சம் கொண்டு வாமா. ஏன், உனக்கு கை கால் இல்லையா? சொல்லுடா. டாவா, ஒரு வேலை சொன்னா மரியாதை போயிடுதுப்பா. டேய் சக்தி, என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. தண்ணி வேணும்? வேண்டாம் வேண்டாம், நீ போ. சுபா, சொல்லுனா. என்ன? என்ன என்ன? ஒண்ணு இல்ல. சக்தி என்ன கேட்டான்? தண்ணி தானே. உன் காது கேட்டுச்சா? ஓய், பிறகு கேட்காத நீ கத்துற கத்துல. போய் தண்ணி கொண்டு வந்து கொடு. காது கேட்டுச்சுல, வர மாத்திரம் நீயே கொண்டு வந்துக்க வேண்டியதானே? சுபா, சுபா சுபா, எனக்கு தண்ணியே வேண்டாமா. தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பா இருந்தது, அதனாலதான் கேட்டேன். இப்ப எனக்கு ஓகே. நீ போமா. அதுவும் எனக்கு தெரியும், நீ ஒண்ணு சொல்ல வேணாம். சுபா, இது என்ன பழக்கம்? ஒரு ஆள் ஒரு வேலை சொன்னா அது செய். வீட்டுல சும்மா தானே இருக்க. அண்ணே, இங்க பாரு, உன்னோட அதிகாரத்தெல்லாம் மத்தவங்கிட்ட வச்சுக்கோ. என்கிட்டலாம் எதுவும் சொல்லிக்காத. சுபா, என்னம்மா அப்படி இப்படின்னு பேசுவ? நான் அவங்கள மாதிரி இருப்பேன், இவங்கள மாதிரி இருப்பேன், அது இதுன்னு. இப்படி ஒரு தண்ணி கேட்டா மோந்துட்டு வர மாட்டேங்கிற, அப்புறம் என்ன நீ? இங்க பாரு, அதெல்லாம் நான் இருக்க மாத்திரம் இருப்பேன். இப்ப இருந்தே இருக்கணும்னு ஒண்ணும் சட்டம் இல்ல. டேய் சக்தி, இந்தாடா. டேய், தண்ணி தாகமே போச்சுடா. ஏண்டா நீ வேற? தவிக்குதுன்னு தண்ணி கேட்டுட்டு குடிக்காம எப்படி? குடி. ஓய், என்ன? தண்ணி தானே கேட்டான், அதுல நீ ஒன்னும் குறைஞ்சிட மாட்டியே. டேய் சரத், நீ எல்லாம் எனக்கு ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் மாமா சொல்ற மாதிரி நீ ஒரு வேலைக்கு போ, வேலைய பாரு. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள நீ எதா இருந்தாலும் பேசு. இதுக்குதான் நான் வாயவே திறக்கறதில்ல. என்னடா? ஒண்ணு இல்லைங்க மேடம், திரும்புங்க. அதுவும் ஏன் இஷ்டம், நீ சொல்லக்கூடாது. வேலைக்கு போனா சொல்லலாமா? அப்ப சொல்லலாம், அதுக்கு மீறி நீ எதுவும் பேசாத. ரொம்ப நன்றிங்க. அந்த பக்கம் திரும்புறீங்களா? சாரி, நீங்க திரும்ப மாட்டீங்களா? சரி, அப்படியே என்னையே பார்த்துட்டே இரு. ஐயோடா, இவர் பெரிய ஆணழகன், இவரையே பார்த்துட்டு இருக்க. போடா. விவோ வந்துகிட்டு உனக்குள்ள இவ்வளவு பேச்சு. விவோவா? ஆமாண்டா, அதான் வெட்டி ஆபீசர். அம்மா தாயே, போதும். இனி உன்கிட்ட பேசினா என்னடா சரத்துன்னு கேளு. ஆல்ரெடி நான் எப்பவுமே அப்படிதானடா கேட்பேன். சரி, புதுசா ஏதாவது யோசித்து கேளு. இப்ப ஆள விடுறியா? சக்தியானா? அடுத்த பிணைப்பு வந்துட்டாளா? பிணைப்பா? அதான்டா, பாச பிணைப்பு. ஆனாலும் உனக்கெல்லாம் இந்த வாயும் முழியும் இல்ல, இருக்கிற இடமே தெரியாது. போடா. போடி. என்ன அது அப்படி பேசாம திரும்பிட்டு போ. பாத்தீங்களா மக்களே, ஒருத்தன் வீட்டுல வேலைக்கு போலனா எப்படியெல்லாம் பேச்சு பேசுறாங்கன்னு. இவங்களுக்காகவே ஒரு வேலைக்கு போய் காட்டணும். அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன்.
எனக்கு பிடிச்ச வேலை எப்போ கிடைக்குதோ அப்பதான் போவேன். அது வரைக்கும் இதெல்லாம் கண்டும் காணாம போயிடுவான். ஆமா ஆமா, அப்படியே நீ கண்டுக்கிட்டாலும். கண்டுக்காதீங்க விட்டுருங்க கழுதைய. சிந்து, காலேஜ் முடிஞ்சதா? முடிஞ்சதாண்ணா, ஜீவா கூட தான் வந்தேன். என்னண்ணா? என்னாச்சு? நான் சொல்றேன் சிந்து. சுபா, என்ன சுபா? அது ஒண்ணு இல்ல, உங்க சக்தியானனுக்கு இருமல் வந்ததா. இருமல் வந்தா எழுந்து போய் தண்ணி குடிக்க வேண்டியதானே? தேவையில்லாம என்ன கூப்பிட்டு தண்ணி கொண்டு வான்னு சொல்லி என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கான். ஜீவா, இருந்தாலும் சுபாக்கு இருக்கிற கொழுப்பு யாருக்குமே இருக்காது. அது தெரிஞ்சது தானே. பாரு, தண்ணி மந்து குடுக்கலன்னு எவ்வளவு தைரியமா சொல்றானே. இப்ப மாமா நிக்கட்டும், இந்த வார்த்தையை சொல்ல சொல்லு. சொல்றதா? ரூம்குள்ள ஓடிடுவா. அவ்வளவுதான் அவ வீராப்பு. ஆனா என்னமா சீன் போடுறா பாத்தியா? ஆமாண்டா, இருக்கட்டும் இருக்கட்டும், இவ்வளவு ஒரு நாள் கவனிச்சுக்குவோம். ஓகே என்னையும் சேர்த்துக்கோ, நானும் வாரேன். வாரேன். ஏய், என்ன 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 சிரிப்பு? ஒண்ணு இல்லைங்க சுபா மேடம், உங்க கையெழுத்துக்காக வெளியே ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருக்கு. நீங்க அங்க போய் சைன் பண்ணுங்க. இந்த தண்ணி கொண்டு வந்து குடுக்கறது, அந்த டம்ளரை வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சுபா, போறியா? மாட்டேன்னு சொல்ல போறேன். இதோ இப்பவே போறேன். ஒரு நாள் இதே மாதிரி என் கையெழுத்துக்காக ஊர் ஜனமே காத்து கிடக்கும். ஏன் சுபா, பால்வாடி டீச்சர் ஆக போறியா? ஏய், நீ தானே உன் கையெழுத்துக்காக ஊர் சனமே காத்து கிடக்கும்னா, அதான் பால்வாடி கிளாஸ் எடுத்து குழந்தைங்களுக்குலாம் ஆனாவன சொல்லி கொடுப்பியோன்னு பார்த்தேன். டேய் ரொம்ப பண்ணாதடா. இருக்கட்டும், இன்னும் 2-3 நாள் தான். திருமச்சான் வந்துருவாங்க. வந்ததும் உங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன எண்ணத்துல பேசுறேன்னு தெரியுது. ஆனா திரு எந்த காலமும் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன? ஒண்ணு இல்லைங்க மேடம், போங்க உங்க சைனை போட்டு வாங்க. டேய் ராம், சூப்பர்ரா, குட் ஜாப். இதுக்காக தான் உன்னை விடாம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், ஒர்க் சரியா பார்க்கலாட்டி கழட்டி விட்டுருவீங்களோ? ஆமாண்டா, பின்ன என்ன, என் ஃப்ரெண்டோட பையங்கிறதுக்காக உன்னை வச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? ஐயோ, அப்படி மட்டும் நான் நினைக்கவே மாட்டேன். ஏண்டா? ஏன்னா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். டேய், ஆட்டி வாங்குவ. என் ஃப்ரெண்டோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை எனக்கு அடுத்த பொசிஷன்ல வச்சு என் ஆபீஸ் மேனேஜ்மெண்டே உன்னை பார்க்க விட்டுருக்கேன். அப்படியா? ஆமாண்டா. இதெல்லாம் சரியில்லையா? சரியே இல்ல. என்னடா? இந்த அளவுக்கு நீ வந்திருக்கேன்னா இது உன்னோட டேலண்ட்னால, உன் டேலண்ட்டுக்காக மட்டும்தான் நான் இங்க வச்சிருக்கேன். அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இதெல்லாம் பொய்யா? சொல்லுங்க கோபால், பொய்யா? ஏய் ராம், இதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். ஓகேவா சார்? என்ன ஃபைல் எடுத்துட்டு சிவானி வந்திருக்கா? நம்ம டிம்பிள தானே வர சொன்னோம். ஹாய்மா சிவானி, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது சார். இந்த ஃபைலை மட்டும் ராம் கிட்ட காமிச்சிட்டா முடிஞ்சது. ஓ சூப்பர்மா, பரவாயில்ல. வேலைக்கு ஜாயின் பண்ண நாளை செம்ம பிக்கப். குட் ஜாப்மா. தேங்க்யூ சார். ஆமா, டிம்பிள் எங்க? சார், அது வந்து என்ன இருக்கும்? சொல்லுமா. என்னோட மானிட்டர்ல ஒரு ப்ராப்ளம், அதான் அத பாத்துக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? ஓகே. டே ராம், நம்பாத. உன்னை பாக்குறதுக்காகவே டிம்பிள வெளியே விட்டுட்டு இவ ஃபைல் எடுத்துட்டு உள்ள வந்திருக்கா. வந்து இருக்கணும், அப்படிதானே வந்திருப்ப. நம்புறேமா, ஏமாத்திராத. சரி ஓகேமா, ஃபைல் ஃபுல்லா செக் பண்ற வரைக்கும் கூடயே இரு. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே சார். ராம் பாத்துக்கோ. பாத்துட்டு தான் இருக்கேன், நீங்க கிளம்புங்க. ஐயோ சார், பாக்குறேன் சார், கிளம்புங்க. ஓகே. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டா? கம்ப்ளீட் ராம். ஓகே, ஃபைல கொண்டா. இந்தாங்க. உன் குரல் கேட்டாலே அந்த குயில்களுக்கும் கூசும். நீ மூச்சில் சுவாசித்த காற்றுகள் மட்டும் மோட்சத்தினை சேரும். அனுமதி கேட்காமல் உன் கண்கள் எனவேயும் நான் இத்தனை நாளாய் எழுப்பிய கோபுரம் நொடியில் கொடை சாயும். உன் கைகள் கோர்க்காமல் பயணங்கள் கிடையாது. ராம், கண்டுக்காததோ. ஓவர் அட்வான்டேஜ் எடுத்த அப்புறம் அவ அதுக்கு மேல பண்ணுவா. அதனால கொஞ்சம் கண்டுக்காமையே இருப்போம்.
என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான்? ஒருவேளை காலையில நம்மள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னனால அமைதியா இருக்கானா? ரொம்ப இதான். இதுக்காக தான் டிம்பிளை ஏமாத்தி இவன் ரூம்க்கு வந்தேனா? இவனை பார்த்தாலும் பிடிக்கல, பார்க்காம இருந்தாலும் பிடிக்கல. பார்க்க கூடாதுன்னு தோணுது, பார்க்கணும்னு தோணுது, பேசக்கூடாதுன்னு தோணுது, பேசணும்னு தோணுது. நான் என்னதான் பண்ணட்டும்? ச்சே, பார்த்த 2-3 நாளேவும் நம்மள கிறுக்கு பிடிக்க வைக்கிறான். இவனுக்காக இல்ல, இவனோட அப்பாக்காக. எனக்கு தான் இந்த மாதிரி அப்பா இல்ல, அந்த பாசமும் கிடைக்கல. ஆனா இனிமேலாவது இவன் கூடயும் அவங்க அப்பா கூடயும் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பழகலான்னு பார்த்தா ஓவரா தான்டா பண்ற. போறேன், ஃபைல பரட்டுறதுல இருக்கான், கண்டுக்கவே இல்ல. என்ன பண்ணலாம் அவனை? சரி ஓகே, நாமளே பேசிடுவோம். ராம். சொல்லு. எருமை. அது இப்பெல்லாம் இங்க பார்க்க முடியறது இல்ல, கிராமத்துக்கு போனா நிறைய பார்க்கலாம். என்னது? அதான் எருமை. ஐயோ, காதுல விழுந்துச்சா? நல்லாவே விழுந்தது, 2 எருமை. ஏய், யார் பாது சில்லறைய சதுர விட்டது? ராம். அப்புறம் பேசணும்னு தோணுதோ? ஏய், ஓவரா பண்ணாத. நீ நினைக்கிறது வேற, நான் நினைக்கிறது வேற. வேற வேறயா? என்ன? நீ வேற மாதிரி நினைக்கிற, ஆனா நான் அப்படி நினைக்கல. வேற மாதிரியா? என்னது? இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். உன் கூட மட்டும் இல்ல, உங்க அப்பா கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஆசை. யோ அப்பா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பாத்தியா? நான் மாஸ்க் காட்ட வேண்டிய இடத்துல எல்லாம் நீ மாஸ்க் காட்டி பாரு, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேங்கிறா. இருந்தாலும் அப்பா, நீ ரொம்ப கிரேட் அப்பா. உன்னாலதான் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன்னு சொல்றா. ராம். ஹலோ ராம். சொல்லுங்க சிவானி. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அத மீறி நீ ஏதாவது பேசினா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஓகே ஓகே ராம், நான் தெளிவா சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நமக்குள்ள எதுவுமே இல்ல, புரியுதா? என்ன சொல்ல வரா? ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் ரொம்ப அழுத்தமா சொல்றா. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி? ஓகே ஓகே. என்ன ஓகே? அது அது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே. 2 ஓகே சொன்ன? ஐயோ, 2 சொன்னேனா? அது எங்க அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கவும் ஓகே. அதான் ஓகே ஓகே, 2 ஓகே. ஓ ஓகே. சரி, நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனா நாளைக்கு காஃபி ஷாப் போலாமா? காஃபி ஷாப் இல்ல, உனக்கு பிடிச்ச இடம் எங்கனாலும் ஓகே தான். பார்க்கு, பீச், தியேட்டர் எங்கனாலும் ஓகே. எங்க போலாம்? இதான் ஆம்பளைங்க புத்தி. ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னதுக்கு எங்கெல்லாம் கூப்பிடுறான் பாரு. ஹலோ, இப்பதானே தெளிவா சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸா மீறி எதுவுமே இல்லைன்னு. ச்சே, இதுக்குதான் உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட பேசவே ஒரு மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன? ஏங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு பார்க்கு, பீச், சினிமா இதுக்கெல்லாம் போக கூடாதா? அது இல்ல போக கூடாதான்னு கேக்குறேன். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க, சரி ஓகே, அதை ஒரு ட்ரீட் வச்சு கொண்டாடலாமேன்னு கேட்டேன். வேண்டானா வேண்டாம், ஓகேவா? உடனே நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசாதீங்க. நானா? ஆமா, எப்ப பாரு நம்ம பெரிய அழகி, இந்த ராம் எப்பவுமே இந்த சிவானி பின்னாடி தான் சுத்துவான் அப்படிங்கிற நினைப்பு. அப்பெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க. இந்த ராம் சிவானி பின்னாடி சுத்துவான், அதுக்காக இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அன்னைக்கெல்லாம் சுத்த மாட்டான். அப்புறம் ஒரு 1 வீக் இல்லாட்டி 10 days ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். ஓகேவா? என்ன ஓகேவா? சரிமா, எங்கேயும் போக வேண்டாம். நேத்து மேல கோபத்துல ஆபீஸ்க்கு வரவே மாட்டேன் அப்படி இப்படி என்ன. இனி அந்த மாதிரி ஒரு முடிவு மட்டும் எடுக்காத. உனக்கு என்கிட்ட ஏதாவது பிடிக்கலையா? பேசவே பிடிக்கலையா? முகத்துக்கு நேரா சொல்லிடு. கண்டிப்பா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். உன்னை விட்டு விலகிதான் இருப்பேன். என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ஓகேவா? இது உன்னோட ஆபீஸ், உன்னோட ஒர்க், உன் டேலண்ட் கிடைச்ச வேலை. அதை எதுக்காகவும் அவாய்ட் பண்ணாத. ஓகேவா? ஓகே ராம். சரி, நீ கிளம்பு. சேஷா வந்துருவாளா? ஏய், சொல்ல மறந்துட்டேன். எங்க எம்டிட்ட பேசிட்டேன். சாரி, நம்ம எம்டிட்ட பேசிட்டேன். சேஷாவை நாளையில இருந்து இங்க வேலைக்கு கூட்டிட்டு வா. ராம், நிஜமாவா? ம். ராம் ரொம்ப தேங்க்ஸ் ராம். சேஷா கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுவா. இருக்கட்டுங்க. ஓகே சிவானி, நாளையில இருந்து சேஷாவையும் கூட்டிட்டு வா.